குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் ஒரு நாள் வேட்டையாடச் சென்றது. ஆனால் அன்று ஒரு இரையும் கிடைக்கவில்லை. பசி வயிற்றை கிள்ளியது. யாரும் எதிரில் வரவே இல்லை கொன்று சாப்பிடுவதற்கு. மிகவும் சோர்வடைந்து போனது. அப்பொழுது அங்கு ஒரு குகையைக் கண்டது சிங்கம். அதை பார்த்தவுடன் சிங்கத்திற்கு தோன்றியது, ஓ, இது ஒரு குகை அல்லவா? இங்கு எப்படியும் விலங்குகள் வாழ்ந்து வரும். நான் இங்கே இருப்பது தெரியாமல் விலங்குகள் உள்ளே வரும்பொழுது நாம் அதனை உண்டு நம் பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டது. சிறிது நேரம் குகைக்குள்ளேயே அமர்ந்து காத்திருந்தது. நினைத்தது போலவே கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி குகையை நோக்கி வந்தது. குகையை நோக்கி வந்த நரி அங்கிருந்த சிங்கத்தின் காலடிச்சுவடுகளை கண்டது. நரிக்கு சிங்கம் குகைக்குள் சென்ற காலடிகள் மட்டுமே தெரிந்தது. திரும்பி சிங்கம் வெளியில் வந்ததற்கான அடையாளம் தெரியவில்லை. குள்ள நரியாயிற்றே, அதை எப்படி உறுதி செய்வது என்று யோசித்தது. பின்பு குகையை பார்த்து, நண்பர் குகையை நீங்கள் நலமா என்று கேட்டது. சிங்கம் உள்ளே இருந்து பதிலே வரவில்லை. ஏன் குகை நண்பரே, நான் கேட்டால் நான் நலமாக உள்ளேன் என்று பதில் கூறுவீர்களே, ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள்? என்னவாயிற்று உங்களுக்கு என்று குள்ள நரி தந்திரதுடன் குகையை நோக்கி கேட்டது. உடனே சிங்கம், ஓ, நரிக்கு எப்பொழுதும் வணக்கம் செய்யும் போலிருக்கின்றது, ஆதலால் நாமும் வணக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்து தன் சிங்கக்குரலில் வணக்கம் நண்பரே என்றது. சிங்கக்குரலை கேட்ட குள்ள நரி நல்லவேளை தப்பித்தோம் என்று ஓடிவிட்டது.